ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷாப். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா டேப்லெட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி அதிக நாள் நல்லா உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்போது அடிக்கடி உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குறுகிய நேரத்தில் சார்ஜ் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எப்பவுமே சிவப்பு கோடை தாண்டக்கூடாது. அதாவது 15%க்கு கீழே எப்பவுமே உங்க பேட்டரி சார்ஜ் லெவல் இருக்கக்கூடாது. 65%ல இருந்து 75%க்குள்ள கண்டிப்பா உங்க பேட்டரியில சார்ஜ் இருந்தாதான் உங்க பேட்டரி லைஃப்க்கு நல்லது அப்படின்னு பேட்டரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்குது. உங்க பேட்டரிய 10 முறை 10% வேணா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே முறை ஒரே தடவையா 100% சார்ஜ் பண்றது உங்க பேட்டரிக்கு நல்லதில்ல அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மாடர்ன் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு முழுமையா சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க பேட்டரி 95% சார்ஜ் ஆன உடனே சார்ஜரை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்க பேட்டரிக்கு நல்லது. ஒருவேளை 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உடனே சார்ஜரை பிடுங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா 100% சார்ஜ் ஆன உடனே தானா சார்ஜ் ஏறுறது ஸ்டாப் ஆயிடும். உங்களோட பேட்டரியை அதிக நேரம் நீங்க சார்ஜ் பண்ணவே கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அதிக அளவான வோல்டேஜ் உங்க பேட்டரிக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃபை நீங்களே சேவ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி தகவல்களை நீங்க மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் டெக் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.